மக்கா வணக்கம் டே. இன்னைக்கு நிகழ்ச்சியோட தொடக்கமே சோக செய்தியோட தான் ஆரம்பிக்குது. சென்னை மாங்காட்டில் வீட்டு முன்னாடி தேங்கி கிடந்த தண்ணியில் விழுந்து 2.5 வயசு பெண் குழந்தை இறந்துட்டதா சொல்கிறாங்க. உள்ளபடியே தண்ணியில் விழுந்து குழந்தை இறந்ததா இல்லை வேறு ஏதாவது நடந்ததான்னு தெரியலை. விசாரணை முடிஞ்சாதான் தெரியும். எப்படியா இருந்தாலும் இந்த செய்தி உள்ளபடியே நம்ம மனசையெல்லாம் ரொம்பவே ரணமாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மழைக்காலம் வீட்டு பக்கத்தில் தண்ணி தேங்கி இருந்தால் அதை அரசாங்கத்துக்கு சொல்லுங்கள். இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது, இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் குழந்தைகளை பத்திரமா பாதுகாத்துக்கங்க. சரி மக்களே, இன்னும் இது மாதிரியான கொடுமைகள் நிறைய இருக்குது. குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, நான் சொல்கிறேன். சென்னை, விழுப்புரம், ராணிப்பேட்டை, தருமபுரி, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம்னு பல மாவட்டங்களில் மழை பாதிப்பு அதிகமாக இருக்குது. வீடுகளுக்குள்ள தண்ணி புகுந்து மக்கள் வெளியே வர முடியாத சூழல் இருக்கு. கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போல எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் சமாளிக்க தயார்னு வாய்ப்பந்தல் போடுது. காங்கிரஸ் கட்சியை மதிக்கலனா ஐயா ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஆகிடுவாரு அப்படின்னு காங்கிரஸ் எம்பி சொல்லியிருக்கிறாரியா. மக்களை மதிக்காத இந்த நாடக கும்பலை ஓட ஓட விரட்டணும்னு மக்கள் எப்பவோ முடிவு பண்ணிட்டாங்க. ஐயா ஸ்டாலின் முன்னாள் முதல்வர் ஆவது உறுதி. என்ன அதை கூடவே இருக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லும் போது திமுக பொழப்பு சிரிப்பா சிரிக்குதுன்னு தெரியுது. மக்கா விஷயம் தெரியுமா? திமுக கூட்டணியில் இருக்கிற அண்ணன் வேல்முருகன் வர்ற தேர்தலில் போட்டி போடலையாம். அது சரி, திமுக கூட்டணி தோக்க போகுது, அவங்க கூட நின்று ஏன் தோக்கணும்? அதான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் போல. விவசாயிக கண்ணீரெல்லாம் சும்மா விடுமா? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, பருவமழை ஆரம்பித்ததும் டெல்டா மாவட்டங்களில் விவசாயம் நாசமானது ஒரு பக்கம் இருக்கட்டும், பல மாவட்டங்களில் வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்து மக்கள் படாத பாடுபட்டு இருக்காங்க. ஐயா ஸ்டாலின் இன்னும் சென்னையில் இருந்துட்டு காணொலி காட்சியில் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. ஐயா ஸ்டாலினும் அண்ணன் உதயநிதியும் சென்னையில் மட்டுமே சுற்றி சுற்றி வேலை பார்க்குற மாதிரி படம் காட்டிட்டு இருக்காங்கப்பா. ஆனால் தமிழ்நாடு முழுக்க பல பகுதிகளில் மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சென்னை ஆவடி இருக்குல்ல, அதாங்க குறிபாத்து கல்லெறிவாரே அமைச்சர் நாசர், அவரோட சொந்த தொகுதியில் குடியிருப்பு பகுதியில் தண்ணி தேங்கி கிடக்கு. மழை தண்ணியோட கழிவு தண்ணி கலக்கிறதுனால ஜனங்க ரொம்பவே கஷ்டப்படுதாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வீடுகளுக்குள்ள தண்ணி வந்துட்டதால ஜனங்க குழந்தைகளை வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அரசாங்கம் இன்னும் எட்டி கூட பார்க்கலையா. எங்க ஏரியாவில் காவா சரியா இல்லாம மேலோட்டம் எடுத்து போட்டு போறதுனால தண்ணி இதோ இப்போ வீடு வரைக்கும் வீட்டுக்குள்ள வரைக்கும் தண்ணி வந்துருக்கு. இதுக்கு நாங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல. ரோடும் ஹைட் ஏற்றிட்டாங்க, பாதாள சாக்கடை போட்டும் கிளீன் பண்ணாம இருக்காங்க. அதனால தண்ணி தேங்குது, வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்து இப்போ நாங்கள் தண்ணியில் வீட்டுக்குள்ளே போக கூட முடியாமல் நிற்கிறோம், தெருவில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் தெருவில் நிற்கிற மாதிரி. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துலேயும் இதே நிலைமை தான். ரோடா இல்லை ஆறான்னு கேட்குற மாதிரி தண்ணி வெள்ளமாக ஓடுது. அப்படியே ஓடிட்டா பிரச்சனை இல்லை, குடியிருப்பு பகுதிகளில் தேங்கி நிற்கிது பார்த்துக்குங்க. முழங்கால் அளவு தண்ணியில் வெளியே தெருவுக்கு போகவே முடியாமல் மக்கள் ரொம்பவே கஷ்டப்படுதாங்க. சென்னை மணலி பக்கமும் இப்படி தான் தண்ணி தேங்கி நிற்கிது. மழைநீர் வடிகால் பணி, தூர்வாரும் பணின்னு கதை சொன்னது தான் மிச்சங்க. மணலி வழக்கம் போல மிதந்துக்கிட்டு தான் இருக்கு. இதை எல்லாத்தையும் விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரத்தில் பள்ளிக்கூடத்தில் தண்ணி நிற்கிது. தண்ணியை வெளியேற்றாம எதுக்கு பள்ளிக்கூடத்தை திறக்கணும்? மாணவர்களுக்கு காய்ச்சல் இருமல்னு ஏதாவது வந்தால் யார் பார்க்கறது? பாருங்க, பள்ளி கல்வித்துறை இந்த மாதிரி நேரத்தில் கொஞ்சமாச்சும் கவனமாக இருக்க வேணாமா? அது சரி கவனமாக இருக்க வேண்டிய பேரிடர் மேலாண்மை துறை என்ன செய்யுதுன்னே தெரியல. அந்த துறை அமைச்சரை பார்க்கவே முடியல. என்ன ஆட்சியோ என்ன நிர்வாகமோ எல்லாம் விளம்பரத்தை பார்த்து ஓட்டு போட்டோம் பாருங்க. நம்மளை தாங்க சொல்லிக்கணும். நான் எதுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்? இல்லை தெரியாமல் கேட்குறேன், நான் எதுக்குப்பா முட்டு கொடுக்கணும்னு அண்ணன் திருமாவளவன் ஆவேசமாக பேசியிருக்கிறாருங்க. பேசிட்டு முட்டுலேயே பெரிய முட்டா, அதுவும் முரட்டு முட்டா கொடுத்துருக்கிறாரு. அதாவது அண்ணன் முட்டு கொடுக்குறோம்னு தெரியாமல் முட்டு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன்.
ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள். சில இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறாங்க. ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு. டிஎம்கே கோலோச்சுகிற கட்சி, அதுக்கு யார் போய் முட்டு கொடுக்க போறா? சாயிர கட்சிக்கு தானே முட்டு கொடுக்க முடியும். திமுகவுக்கு நாங்க ஏன் முட்டு கொடுக்கணும்னு கேள்வி கேட்டு முரட்டு முட்டு கொடுத்துருக்கிறாரு அண்ணன் திருமாவளவன். அதாவது முட்டுனா என்னன்னு தெரியாம முட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப திமுக அசுரபலத்தோட இருக்குதான், அதுக்கு யாரும் முட்டு கொடுக்க தேவையில்லையா? இதுவே ஒரு முட்டு தான் சார். திமுக 1996க்கு பிறகு 25 வருஷமா 100 சட்டமன்ற தொகுதிகளில் முழுசா ஜெயிக்கவே இல்லை. 2021 இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி ஊர்ல உள்ள கட்சியை பூரா சேர்த்து ஸ்டாலின் தட்டுத்தடுமாறி தான் ஜெயிச்சாரு. உள்ளபடியே முழுக்க கூட்டணி கட்சிகளை மட்டுமே நம்பி தேர்தலில் சந்திக்கிற ரொம்பவே பலவீனமான ஒரு கட்சி எதுன்னா அது திமுக தான். அந்த கட்சி அசுரபலத்தோட இருக்குன்னு சொல்றாரு. இதை முரட்டு முட்டுன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது? இப்ப டெல்டா மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால விவசாயிகள் எல்லாத்தையும் இழந்து நொந்து போய் நிற்கிறாங்க. எதிர்கட்சி தலைவர் நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. நெல்லை வேகமாக கொள்முதல் பண்ணுங்கன்னு அரசுக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. அண்ணன் திருமாவுக்கு டெல்டா பக்கம் மழை பெய்யறது தெரியுமா தெரியாதா? அம்பேத்கர் பெரியார் மார்க்ஸ்னு பேசுறது மட்டுமாங்க அரசியல்? அண்ணா சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் நிற்கணும் சார். நீங்கள் நிற்க மாட்டீங்க. நின்னா உங்கள் ஓனர் ஸ்டாலின் சார் கோச்சிப்பாரு. நாட்டில் என்ன நடந்தாலும் திமுகவை காப்பாற்றுறதுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து எதிர்கட்சிகளை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க. திமுகவை காப்பாற்றுறது மட்டும்தான் இன்னைக்கு விசிகாவோட அரசியலாக இருக்குது. அதனால தான் முட்டு கொடுக்குறீங்கன்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் ஏன் கேள்வி கேட்காம மடை மாத்திர வேலையை பார்க்குறீங்க? வேங்கை வயலில் காப்பாற்றுனீங்க, கள்ளக்குறிச்சியில் காப்பாற்றுனீங்க, கரூரில் காப்பாற்றுனீங்க. இப்போ டெல்டா பிரச்சனையை பேச மாட்டேங்கிறீங்க. காலப்போக்கில் திமுகவோட விசிகா கரைஞ்சிடுச்சுனே. இப்போதைக்கு விசிகாவோட ஓனர் நீங்க கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா பினாமி மாதிரி தான். உங்க கம்பெனியை ஆட்டி படைக்கிறது அறிவாலயம் அன்கோ தான். அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதை விட்டு உங்க கட்சியை காப்பாற்ற பாருங்க. அட நான் சொல்லலனே, மக்கள் சொல்றாங்க. மக்கா, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள்லயே இந்த விசிகா மட்டும்தான் திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா திமுகவும் விசிகாவும் வேற வேற இல்லை, ரெண்டும் ஒன்றாகி ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகள்லாம் வரப்போகிற தேர்தலில் திமுக தோக்க தான் போதுங்கிறத மறைமுகமாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த கூட்டணி ஒரு நாளும் கரை சேராதுன்னு முடிவுக்கே வந்துட்டாங்கன்னு அவங்க பேசுறதுலேருந்தே நல்லா தெரியுது. திமுக கூட்டணியில் இருக்கிற அண்ணன் வேல்முருகன் 2026 தேர்தலில் போட்டி போடலையாம்பா. ஏன்னு கேட்டால் கட்சியை பலப்படுத்த போகிறேங்கிறாரு. எம்எல்ஏவாக இருந்தே பலப்படுத்த முடியலை, தேர்தலில் போட்டி போடலைன்னா எப்படின்னு நமக்கும் ஒன்றும் புரியலை. விவரம் தெரிஞ்சவங்ககிட்ட விசாரித்ததில் திமுக கூட்டணியில் போட்டி போட்டால் சொந்த சின்னத்தில் போட்டி போட விட மாட்டாங்க, திமுக சின்னத்தில் நிற்க சொல்லுவாங்க. போன தடவை ஏதோ விளம்பரம் பண்ணி பொய் வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த தடவை தலைகீழாக நின்னாலும் ஜெயிக்க முடியாது. அதான் தேர்தலில் நாம நிற்காம கட்சிக்காரங்களை நிறுத்திடலாம்னு அண்ணன் முடிவு பண்ணியிருக்கிறாராம். திமுக கூட்டணி தோல்வி முகத்தில் இருக்கிறதுனால இந்த முடிவை எடுத்திருக்கிறாருன்னு விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. ஆடா அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் எம்பி மாணிக்கத்தாகூர் இருக்காரு, அவரு காங்கிரஸ் கட்சியை மதிச்சா பிரச்சனை இல்லை, மதிக்கலைன்னு சொன்னா முதல்வராக இருக்கிறவர் முன்னாள் முதல்வர் ஆகிடுவாரு அப்படின்னு ஐயா ஸ்டாலினுக்கே புத்திமதி சொல்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. இதுவரைக்கும் திமுக கூட்டணியில இருந்து ஐயா ஸ்டாலின் தேர்தலுக்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஆக போறாருன்னு யாரும் இவ்வளவு வெளிப்படையா சொல்லல. முதல் தடவையா காங்கிரஸ் எம்பி சொல்லியிருக்கிறாரு. இது போக திமுகவை நம்பி கட்சி அங்கீகாரத்தை இழந்த 2 கட்சிகள் வேற செம்ம கடுப்புல இருக்கிறதா சொல்றாங்க. மொத்தத்தில் அண்ணன் திருமாவளவனை தவிர மற்ற எல்லாரும் உஷாரா தான்ப்பா இருக்காங்க. அண்ணன் தான் இன்னும் கள நிலவரம் என்னன்னு தெரியாம கனவுலையே மிதந்துட்டு இருக்காரு. மக்கா, இந்த பக்கத்தில் இருக்க கேரளா அங்கே கொடிய வறுமையை ஒழிக்க புது திட்டம் போட்டு அதை ஓரளவு செஞ்சு முடிச்சிட்டாங்கப்பா. நவம்பர் மாதம் கொடிய வறுமை இல்லாத மாநிலம் கேரளான்னு அறிவிக்க போகிறாங்களாம். இந்நேரம் இங்கே அதிமுக ஆட்சி மட்டும் தொடர்ந்து இருந்தால் நாமளும் அறிவிச்சிருந்துருக்கலாம். அம்மா உணவகம், அம்மா உப்பு, அம்மா வாட்டர், குறைஞ்ச விலையில் மளிகைன்னு எத்தனையோ நல்ல திட்டங்களை பார்த்து செஞ்சோம். 4 வருஷம் திமுக ஆட்சி அத்தனையும் நாசம் பண்ணி மறுபடியும் பின்னாடி கொண்டு போயிருச்சு. கேரளாவை பார்த்து திமுக கவர்மெண்ட்டு பாடம் கற்றுக்கணும். அது சரி, இங்கே இருக்கிற அதிமுகவை பார்த்து கற்றுக்கிட்டாலே நிறைய கற்றுக்கலாம். அதையே கற்றுக்காதவங்க கேரளாவை பார்த்து எங்கே கற்றுக்க போகிறாங்க? சரி மக்களே, இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.